15 மினிட்ஸில் வந்து சூப்பரான முட்டை வந்து குக் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பட்டனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து லைட் எரியும். ஸோ அதனால் அந்த லைட் எப்போ வந்து ஆஃப் ஆகாது. ஸோ கீக்கின்னு சவுண்டு கொடுக்கும். அந்த முட்டை வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் அப்போ வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முட்டை வந்து நல்லா குக் ஆகிக்கிட்டு இருக்குது. ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் அந்த மேலே கை வைக்கிறது அந்த மாதிரிலாம் செக் பண்ணாதீங்க. முட்டை வந்து குக் ஆனதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி சவுண்டு கொடுத்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து முட்டை வந்து நல்லா இப்போ வந்து குக் ஆகிக்கிட்டு இருக்குது. ஆகி முடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக முட்டை வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ வந்து வீடியோ பார்த்தாலே தெரியும். ஸோ உடனே வந்து நீங்கள் எடுத்துடாதீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எடுங்க. அப்போ தான் வந்து சூடெல்லாம் போயிருக்கும். நம்ம வீட்டில் வந்து முட்டை வைக்கிறப்போ முட்டை அவிச்ச உடனே வந்து நம்ம எடுக்க மாட்டோம்ல. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து தான் எடுப்போம். அதே மாதிரி தான் இந்த எக் குக்கர்லேயும் பண்ணணும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறமா வந்து இந்த ட்ரேலேருந்து முட்டையை வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு ஈஸியாக வந்து எப்படி முட்டை எடுக்கிறதுன்றதை வந்து நான் சொல்லித்தரேன். அவ்வளோதான். 3 முட்டை வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து ரெடியாக வச்சுடுங்க. நம்ம எப்படி ஈஸியாக வந்து முட்டையை வந்து இந்த ட்ரேலேருந்து எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து இது நான் வந்து ஹாட் பாயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாஃப்ட் பாயில்னால் இன்னும் கொலன்னு இருக்கும் உள்ளுக்குள்ளே. அதாவது வந்து மஞ்சக்கருவெலாம் வேகாமல் இருக்கும். இப்போ வந்து மஞ்சக்கரு நல்லா வெந்திருக்கும். இப்போ லைட்டாக வந்து பார்த்து சுற்றியும் வந்து பொறுமையாக ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். இதே மாதிரி நீங்கள் 3 முட்டையுமே வந்து ஈஸியாக இந்த மாதிரி வந்து எடுத்துடலாம். பார்க்க அப்படியே கேக்கு மாதிரி சூப்பராக வந்து இருக்கும் முட்டை. அதே மாதிரி பார்த்து அந்த சைடில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா போதும். ஈஸியாக வந்து முட்டையை வந்து எடுக்க முடியும். ஒட்டவும் ஒட்டாது. நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ட்ரேயை காமிக்கிறேன். ஒட்டாமல் சூப்பராக இருக்குது. நம்ம வந்து அவசரத்துக்கு இந்த மாதிரி டக்குன்னு முட்டையை வந்து ஊற்றி ஈஸியாக வந்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இன்னொரு ட்ரேயில் வந்து நீங்கள் முட்டையை வந்து அவிச்சிங்க அப்படின்னா அதோட ஓடெல்லாம் எடுத்துக்கிட்டு அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இன்னமும் வந்து உங்களுக்கு வேலையை வந்து குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து முட்டையை பாயில் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து கரெக்டாக 3 முட்டையை தான் வந்து நம்மளால் பாயில் பண்ண முடியும். அவ்வளோதான். சூப்பராக 3 முட்டையுமே வந்து நம்ம ஈஸியாக எடுத்துட்டோம். இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்ற போகிறோம். அவ்வளோதான். எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. முட்டையும் வந்து உடையாமல் சூப்பராக இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் சீஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஹாட் பாயில் உங்களுக்கு மீடியம் இல்லைன்னா சாஃப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கேற்றாப்புல தண்ணி வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க. அதையும் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ட்ரே இது தான். ரொம்ப ஒட்டவே இல்லை. சும்மா லைட்டாக தான் ஒட்டியிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பராக வந்து முட்டை வந்து குக் ஆகிருக்கு. இப்போ எப்படி குக் ஆகிருக்குன்றதை வந்து நான் காமிக்கிறேன்.